நம்ம ஃப்ரெண்டு அவரோட ஃப்ரெண்டுக்கு வந்து கிளவுட் கிச்சன் அதோட பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி அனலைஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு எங்கிட்ட கேட்டிருந்தாரு. ஸோ நான் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு மார்க்கெட்டிங் ஆர்என்டி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் ஒரு பார்ட் என்ன அப்படின்னா, இந்த கூகுள் கீவேர்ட் பிளானர் யூஸ் பண்ணி கிளவுட் கிச்சன் அப்படிங்கிற இந்த கீவேர்டை சென்னையில் எத்தனை பேர் மாதத்துக்கு தேடுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது 346 டிஃப்ரெண்டான கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி தேடிட்டு இருக்காங்க. ஆனால் நமக்கு தேவையான கீவேர்டு என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, கிளவுட் கிச்சன் நியர் மீ, கிளவுட் கிச்சன், இந்த மாதிரி நிறைய கீவேர்ட்ஸ் இருக்கும். அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, சரிங்களா? நம்மளுக்கு தேவையான கீவேர்ட்ஸ் என்ன அப்படின்னா, இவங்க கம்பெனிக்கு கொடுக்க போகிறாங்க. கம்பெனி அவங்களோட எம்ப்ளாய்க்கு கொடுக்கறதுக்காக அங்கே இருக்கிறவங்க எப்படி தேடுவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். டாப் கிளவுட் கிச்சன் கம்பெனிஸ், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கீவேர்ட்ஸை சூஸ் பண்ணி அந்த கீவேர்டை யார் தேடுறாங்களோ அவங்களுக்கு இவங்களோட பிஸ்னஸ் போனாலே சக்ஸஸ். சிம்பிளாக நம்ம மார்க்கெட்டிங் ஆர்என்டி பண்ணி கொடுத்துட்டோம், சரிங்களா? இது தேடுறவங்களுக்கு கிடைக்கிறது. இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கோட ஸ்ட்ராட்டஜி வேற. அந்த ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறத நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள்.